ஆனால் ஒரு பிட்பாக்கெட், அதுவும் ஒரு பொம்பளை, அவளை பிடிக்க முடியல சார். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க சார். என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. டெய்லி அவளை நான் மீட் பண்றேன். ஏன் எதற்கு அவளை பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல? நான் எப்படி அவளை அரெஸ்ட் பண்ண முடியும்? தட் இஸ் த மெயின் ரீசன் சார். தட் இஸ் த மெயின் ரீசன். ஓஹோ சார், நான் ஒரு பிட்பாக்கெட், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உன் முன்னாடி வந்து நிப்பா இல்லையா? ஏயா நீங்க எல்லாம் எங்கயா இருக்கீங்க? உங்களோட டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். நாங்க என்ன தனியா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறோம் சார் ஓவல். ஏயா காரனேஷன் தர்பார்ல ஐயா பேரை சொல்லி மிதமான சக்கரை போட்டு ஓவல் வாங்கிடுவானே, அதுதானே இது? கரெக்டா டியூட்டியை பண்ணு. ஓவலா முக்கியம் சார். ஓவல். ஹலோ. ஹலோ. இங்க ஒரு பேரர் இருந்தாரு, இருக்காரா? பேரரா? பேரு? பேரு தெரியாது. எந்த ஊர்? தெரியாது. என்னம்மா பேரும் தெரியாம ஊரும் தெரியாம திருப்பதியில போய் மொட்டையை தேடுற மாதிரி இருக்கு. ஆமா என்ன விஷயம்? அது வந்து சார், அன்னைக்கு அந்த கராட்டால லாஸ்ட் மை ஹேண்ட் பேக், அந்த பேரர் கூட இதே கலர் யூனிஃபார்ம் தான் சார் போட்டுட்டாரு. ஓ அந்த பேரரா? அவனைத்தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். அவனால இந்த ஹோட்டலுக்கு 1000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. இன்ஸ்பெக்டர் நீங்களே இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. நத்திங் இன்சைட் தி பேக். தேங்க் யூ, பாய். நம்மளால இந்த ஆளுக்கு வேலை வேற போயிடுச்சே. எங்க போய் தொலைஞ்சானோ என்னவோ. உன்னால பட்டினியா இருப்பானோ? மூளை இருக்கா? இது மூளையா? உனக்கு இல்லையா? ஃப்ரை ஃப்ரை ஹார்ட்டலா? இங்க சாப்பிடறதுக்கு. சாப்பிடுறதா? இன்னுமா? ஓ என்ன நீ பில்லு கொடுக்க போற? இன்னும் சும்மா கொடுக்குற மாதிரி கேக்குறியா? இப்ப கொண்டா. உன்னை எங்க எல்லாம் தேடுறது? 3 நாளா பட்டினியா இருப்பேன் நினைச்சா பெரிய ஹோட்டல்ல இருந்து வெளியே வரைய? சும்மா வேலை கேட்டு போலான்னு வந்தேன். கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, சாப்பாடாவது போடியான்னு கேட்டேன். ஏய் போய் சொல்லாத. பாக்க போட்டிருக்கிய பாத்தியா, நான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாக்கு போட்டிருக்கேன். நீ நினைக்கிறல்ல இந்த மாதிரி எல்லாருமே நினைக்கணும்ன்றதுக்காக தான் பாக்க. உனக்கு தெரியுமா, நான் பட்னியோட 3 நாளா கேரிங். சரியான பைத்தியக்காரனா இருக்கிய. ஏன் அப்படி சொல்ற? இந்த வித்து சாப்பிட்டுக்க வேண்டாம். அது எப்படி உன் பொருளை நான் விற்க முடியுமா? ஒரு நியாயம் வேணா? நான் தயா உன்னை சரியா புரிஞ்சுக்கல. சரி இப்ப புரிஞ்சுட்டா சார் தான் வரட்டுமா? யோ வா. எங்க சாப்பிடுறதுக்கு? 3 நாளா பட்னியா இருக்கல்ல, வெக்கப்படாத. வா வா. கமான். இதோ வர. பண்ணி மாதிரி தின்னுருக்கான்ல. யாரோ பசி நேரத்துல சாப்பிட்டுருக்காங்க, அதுக்காக அவங்களை இப்படிலாம் திட்டக்கூடாது. யாரையுமே இந்த மாதிரி மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஹலோ, கொஞ்சம் கிளீன் பண்ணு. ஏய் தலை வலிக்குதா? பசிதான். ஹலோ சார், சீக்கிரம் போய் ஒரு 36 பூரி எடுத்துட்டு வாங்க. 36 பூரி இவருக்கா? இவருக்குதான் 3 நாளா பட்னி. இப்பதான் 5 கோழி. ஆமா 5 நிமிஷத்துல 6 கோழி பண்ணுவேன்னு சொல்லி வேலை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போப்பா. கவலைப்படாதீங்க, இப்ப வந்துரும். அது என்ன 36 பூரி ஒரு கணக்கு? ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 12. இப்ப 3 நாளைக்கு 12 × 3 36. கரெக்டா? கணக்குல புள்ளிதான். இந்த பாரு, 3 நாளா நான் சாப்பிடலையா, அதனால வயரெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. இந்த 3 பூரி மாத்திரம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 36 சாப்பிடணும், அப்பதான் பழைய படிக்கு வரும். என்ன தட்டில் வச்சு கொண்டாடுறது பார்த்தேன், முடியல சார். அதனால சாம்பார் கொண்டு வச்சேன். வேற ஒரு 12 தோசை. 12 தோசையா? அப்போ 24 இட்லி. ஓகே கொண்டாந்துறேன். பாவி, ஐயோ எனக்கு ஒரே அவமானமா இருக்க. என்ன அவமானம்? நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிடுறோம், பேசாம அது பின்னாடி ஒளிஞ்சிட்டு சாப்பிடுங்க.
ஒரு சின்ன அபிப்பிராயம். ஒன்னாலதான் எனக்கு வேலை போச்சு. அதனால இந்த பூரி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணி பழச்சுக்கிறேன்னு. நோ, நீங்க சாப்பிடுறத நான் பார்த்து ரசிக்கணும். சாப்பிடுங்க. கை கழுவிட்டு வந்துட்டுமா? போங்க. ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ற? உனக்கு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? சரிங்க வா. இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நல்லா தொழில காட்டு. நல்லா பண்ணா மேல போட்டு தரேன். சரி சார். சரி, என் மேல என்ன உனக்கு இவ்வளவு அக்கறை? என்னாலதானே உன் வேலை போச்சு. அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாடெல்லாம் என் பொறுப்பு. சாப்பிடு. சாப்பிட்ட உன் மேல நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கேனே. உன் பேர் எனக்கு சொன்னியா? பேருங்க ரகுவா? ஐயோ, தண்ணி. பொறையேறினதுல ரகு பகுவை. இனிமே கிளாஸ்ல கட்டுப்படியாங்க தண்ணியை ஜாக்கிலே கொண்டு வந்துட்டேன். மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு ரிசப்ஷன்ல. வந்துச்சா? எனக்கா? போனா இங்கயா? ஆமா, அவங்க உங்க ட்ரெஸ் சொல்றாங்க, உங்க ஹேர் ஸ்டைல் சொல்றாங்க. யாராவது தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். போய் என்னன்னு கேட்டுப்பா. நல்ல செய்தி சொன்னாலும் சொல்லுவாங்க. போ. வெக்கப்படாம சாப்பிடணும். எனக்கு என்ன வெக்கம்? தலைக்கு மேல போயிடுச்சு. ஜான் என்ன மோளம் பண்ண. யோ, அங்க போனே வரலங்கறாங்க. அங்க இல்லம்மா, இங்க. அங்கயா? உங்களுக்கு இல்லம்மா, வேற இன்னொருத்தருக்கு. சாரிம்மா, பேசிட்டாங்க. சரிப்பா. அதுக்குள்ள சாப்பிட்டியா? பூரியா சாப்பிட்டு பூரிச்சு போயிட்டேன். ஆமா, மசாலா அப்படியே வச்சிருக்க. அது மசாலா சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால பூரி மாத்திரம் சாப்பிட்டேன். வேற இட்லி? இன்னும் மாவே ரெடி ஆன. இப்பதான் வேற வந்து சொல்லிட்டு போனா. வேற ஏதாவது சாப்பிடுறியா? இதுக்கு மேல போட்டா எல்லாம் வெளியே வந்துடும். போதும். பில் பில். எனக்கு ஒரே பொறாமையா இருக்கு. என்ன பார்த்தா? இந்த ஒட்டகத்தை பார்த்தா. ஏன்? பாருங்க, அது ஒரு வேளைக்கு சாப்பிட்டுட்டு 7 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அதுக்கு இருக்கு. என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த வேலை அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தபடி எங்க அழகு போறானோ? அதான் சொன்னேன்ல, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உன் சாப்பாடு பொறுப்பு என்னோடது. அது நீயா சொல்ற? ஆண்டவன் சொல்ல வைக்கிறான். நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? உனக்கு எப்ப வசதியோ அப்ப. எங்க ஆண்டிக்கு மடம் அடியனுக்கு ஆத்தாங்கற. கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க. அது வரைக்கும் தான் இதெல்லாம் தாங்கும். சரி, 5 மணிக்கு. சாப்பாடு எல்லாம் போட்டேன். செலவுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன். ஐயோ, என்ன ஒரு மாதிரி பாக்குது. உள்ள இருக்கிற பூரியை கண்டுபிடிச்சிருச்சா? பைரவா, காட்டி கொடுத்துறாதப்பா. சு 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 சு. ஓ, சாரி. இது இது எனக்கா? ஏன் ஒரு மாதிரி பாக்குது? என்னமோ மாதிரி பாக்குது. நீங்க போங்க, நான் 5 மணிக்கு வந்துடுறேன். போயிடுங்க. நீங்க போயிடுங்க. என்னமோ பாக்குது. ஐயோ 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 ஐயோ. வாலாட்டுது. என்ன உனக்கு இது? என்ன பார்த்தா வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. நல்ல வேளை நடுத்தருவில் வச்சு மானத்தை வாங்காம இருந்தேன். இந்த காணும். அடக்கடவுளே, சோத்த வேற போட்டு 10 ரூபா கையில கொடுத்து ஊசிக்கு வேற செலவு வச்சிருவான் போல இருக்க. வரேன்ன. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எல்லாம் ஒண்ணும் ஆகல. அப்படி துரத்துச்சு? துரத்துச்சு. பாசத்தெல்லாம் அப்படியே கொட்டினேன். பரிதா போட்டு விட்டுருச்சு. நாளைக்கு மறந்துடாத. 304. ஐயா, கோவல் கொண்டா. எத்த? This is murder file, sir. This is criminal file, sir. யோ, என்னையா இது? ரெகுலேட்டர்ல சுவிட்ச தொட்டா சுவிட்ச் சுத்த மாட்டேங்குது. ரெகுலேட்டரே சுத்துது சார். ஏன் அப்படி? ரெகுலேட்டர் சுத்துது, ஆனா ஃபேன் சுத்த மாட்டேங்குது சார். டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே டெண்டர் விட்டுறாங்களா சார்? கான்ட்ராக்ட் காரங்க எல்லாமே கண்டமா கொடுத்துறாங்க சார். That is the main reason, sir. That is the main reason, sir. என்னையா அது கைய நீட்டுற? என்னது? லீவ் லெட்டர் சார். எதுக்குயா லீவு? எனக்கு கல்யாணம் சார். கல்யாணத்துக்காக லீவா? ஏயா, கல்யாணத்தை ஹாலிடேஸ்ல வச்சுக்க கூடாது? இந்த நாட்டிலேயே ஒர்க்கிங் டேஸை விட ஹாலிடேஸ் தான் ஜாஸ்தி. பொங்கல்ல வச்சுக்க. பொங்கல் எனக்கு பிடிக்காது சார். பிரியாணி தான் ரொம்ப லைக்கிங். தீபாவளி? அது போயிடுச்சே. பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்களே சார். கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸுக்கும் யூசப் கானுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ரம்ஜான்ல வச்சுக்க. சார், ரம்ஜான் நோன்பு.
எச்சே கூட உள்ள முழுங்க முடியாது. கல்யாணம் எப்படி? அப்ப அடுத்த வருஷம் வச்சுக்க. அவ்வளவு நாள் தாங்காது சார். ஏயா கல்யாணத்துக்கு அவசரமா? நாட்டுல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன? 7 புள்ள பெத்ததுனால நீங்க சொல்றீங்க, இன்னும் நான் பார்க்கவே இல்லையே. ஆல் ரைட், 2 நாள் லீவ் கிராண்ட் பண்றேன். 2 நாளா? சார், முகத்துல மல்லிப்பூவை மூடி குதிரை மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் வீட்டுக்கு முன்னால நிறுத்தி மல்லிப்பூவை ரிமூவ் பண்ணாங்கன்னா மூச்சு விடுறதுக்கே 3 நாள் ஆகும். கல்யாணம் முடிஞ்சு இத்தியாதி எல்லாம் இருக்கு. 2 நாள் லீவ் எப்படி சார் பத்தோம்? கல்யாணத்தை இப்ப வச்சுக்க, இத்தியாதி அடுத்த வருஷம் வச்சுக்க. இத்தியாதிக்காகத்தான் கல்யாணமே சார். யூசப் கான். Happy birthday to you, Maria. ஹாப்பி பர்த்டே டு மரியா. Many happy returns of the day. எனக்கு பிறந்த நாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொந்த மகளுடைய பிறந்த நாள் பெத்த அப்பனுக்கு தெரியாமல? அங்கிள். நான் அங்கிள் இல்லம்மா, உன்னுடைய தகப்பனார். என்ன சொல்றீங்க? மரியா, மனுஷன் தான் சாகறான், சத்தியம் சாகிறது இல்லை. 10 வருஷத்துக்கு முந்தி எரிஞ்சு சாம்பலா போனானே உங்க அம்மா, அவதாம்மா என்னுடைய மனைவி. நான் ஏழை, அவளுக்கு என்னால புருஷனா தான் இருக்க முடிஞ்சது. ஆனா அவளுடைய ஆடம்பர தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியல. அந்த தேவைகளுக்காக என்ன தனியா விட்டுட்டு கை குழந்தையா இருந்த ஒன்னையை தூக்கிக்கிட்டு உங்க அம்மா யாரோ ஒரு பணக்காரனோட ஓடி போயிட்டா. இந்த பாவி தான் அவளை அனுபவிச்சது மட்டும் போதாது, தன்னுடைய நண்பர்களும் அனுபவிக்கணும்னு அவளை வேலை பேசினா. உங்க அம்மா முடியாது கதறிக்கு இருந்த நேரத்துல நான் அங்க போய் சேர்ந்தேன். ஆத்திரத்துல அந்த சண்டாளன் அப்படியே கழுத்து நிறுத்து கொண்டுட்டேன். அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாங்க, பூட்ஸ் காலால மெதிச்சாங்க. அப்ப கிடைச்ச பரிசுதாம்மா இந்த கூடு, இந்த கொடூரம். அப்புறம் ஜெயிலுக்கு போனேன். ஜெயில தண்டனை முடிச்சுட்டு வந்த போது அனாதரவாத நிலைமையில ஒண்ணு நான் பார்த்தேன். பயப்படாதம்மா, நானும் உன்ன மாதிரி மனுஷன்தான். அம்மாவை சீக்கிரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடும். உங்க அம்மா செத்துட்டா. சுடுமா, ஏற்கனவே எல்லாரும் என் உள்ளத்தை சுட்டு பொசிக்கிட்டாங்க. இப்ப நீ என் உடம்பையும் சுட்டு பொசிக்கிடமா. நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இந்த நியாயம் கெட்ட உலகம் என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளிடுச்சு. எல்லாரும் இந்த முகத்தை பார்த்து குருவி அசிங்கமா இருக்கிறான். சிங்கமா இருக்கேன்றதுனால நீயும் என்ன வெறுக்கிறியம்மா? இதையே இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே உனக்கு உன் தகப்ப மேல வெறுப்பு. நான் உனக்கு அப்பா மாதிரி இருக்கேன்ல, அப்பான்னே கூப்பிடு. ஏம்மா, அப்பான்னா உனக்கு பிடிக்காதா? அப்பாவா? அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாதவனுக்கு பேரு அப்பாவா? அந்த பேரு கேட்டாலே பத்திக்கிட்டு வருது.
நான் வேற ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். உண்மையை சொல்லி நீ என்ன வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு ஓடிட்டா அதனால தான் சொன்னேன். இப்ப மட்டும் எப்படி திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு? பயம், மரண பயம். நான் சீக்கிரம் செத்துருவேன்னு என் மனசுல போன ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நான் சொல்ற உண்மையை புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். மரியா, உங்க அம்மாவை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சம்மா. இப்போ நேசிக்கிறேன். ஒருத்தர் மேல உண்மையான அன்போ காதலோ நமக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் ஏற்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த திருப்தியிலேயே வாழ்ந்து முடிச்சிடலாம். காதலுக்கு தப்பு, தகராறு, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் கிடையாது. காதல்ன்றது அவ்வளவு பெரிய மகத்தான சக்தி. Maria, my darling, Maria, my darling. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். இந்த மாற்றங்கள் யார் செய்த வேலை? இவை தெய்வங்கள் செய்கின்ற லீலை. மரியா, my darling. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும். ஏற்றம் நடந்திடும், மாற்றம் பிறந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும். ஏற்றம் நடந்திடும், மாற்றம் பிறந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். அந்த வான் கூட கடலோடு சேரும், இந்த கடல் கூட கரை மீது ஏறும். மரியா, my darling.
மரியா புதுமை பெண்ணாக எழுந்து விரைந்து வர வேண்டும் மரியா. இங்கு நீ வாழும் சமுதாயம் கேள்வி, இதை மாற்றாமல் முடியாது தேவி. மரியா my darling, மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா my darling. பாட்டா எப்படி? மரியா my டாலிங்க யார கேட்டு பாடின? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாடிட்டேன். எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம்? அது பல்லவியில சரியா வர வேண்டியது மரியா வந்துருச்சு. தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆயுள் தண்டனை. காலம் பூராவும் மரியாவை லவ் பண்ணலாம். ஆயுள் புறா ஏய் வா. நான் வரல, என்ன விட்டுடு. கடல் தண்ணி உப்பு கறிக்காம வாந்தி வரும். வேணாம் வேணாம் வேணாம். காலை விடு நீ. வாங்க. எனக்கு தண்ணியே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ விடு. கடவுளே, பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறீங்க, தண்ணிய கட்டாயம் எப்படி நடக்குறீங்க? வாங்க. சீ, இப்படி ஒரு கோழையா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீச்சல் தெரியலன்னா கோழையா? ஆமா, சொன்னாலும் சொல்லிட்டு நீங்க கோழைதான். சரி, நானே ஒரு கொலகாரனா இருந்தேன். கொலைகாரனா? ஏன் சிரிக்கிற? அங்க பாருங்க, கையில எறும்பு போறது கூட தெரியல, பெரிய கொலைகாரன். மூஞ்ச பாரு. உன்ன மாதிரி பாவிய போய் அப்பாவின்னு சொல்லிட்டு போறாள் அவன். பாவம், அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறா. அவ வாழ்க்கையை வீணடிக்காம நீ கொள்ளக்காரங்கிறத சொல்ல வேண்டாம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதோ? ஹாய், ஹாப்பி நியூ இயர். ஹலோ. ஹாய் ஸ்வீட்டி. ஹாய் அங்கிள். ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ தி சேம். இட்ஸ் ஃபார் மீ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. சரி வாங்க போலாம். ஐயோ இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பாக்குறேன். இந்த நியூ இயர் டே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். Come. இல்ல மரியா. கடவுளே, எனக்கு ஒரு நல்ல துணைவரை கொடுத்ததுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துறேன். இந்த உலகமே மோசங்கிற எண்ணத்துல என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இஷ்டப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உலகத்துல இனிய மலர்களும் இருக்குங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரகுவை மனசார காதலிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவரை என் கணவரா ஏத்துக்கிறேன். அதுக்கு நீதான் சாட்சி.
ரகு ரகு இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ. என்னாச்சு உனக்கு? ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டியா? ரகு, ம். உங்க குழந்தைக்கு நான் தாயாகணும்னு ஆசைப்படுறேன். குழந்தையா? கல்யாணத்துக்கு முன்னாடியா? ஐயா, அதெல்லாம் தப்பாச்சே. கல்யாணங்கிறது 2 பேரை சேர்த்து வைக்கிறது தான். காதலை விட மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல வேற எது இருக்க முடியும்? ஆனா என்னோட கேரக்டர் என்ன ஆகுது? இந்த நாட்டு கல்ச்சர் என்ன? கல்ச்சராவது வல்ச்சராவது. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் எங்க இருக்கேன்? வித் மீ. மை காட். ஏன் சிரிக்கிற? மாட்டிக்கிட்டியா? என்ன சொல்ற நீ? உன் குழந்தைக்கு நான் தாயாக போறேன். What the hell do you mean? I mean what I say. You... Hey! Are you mad? Yeah, I'm mad, mad, mad. ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நானே அறியாத பெண்ணா? ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நான் என்ன அறியாத பெண்ணா? எங்கே உன் வீர பேச்சு? எல்லாம் நேத்தோடு போச்சு. நீ எந்தன் கை பொம்மைதானே. சும்மாவா? ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நான் என்ன அறியாத பெண்ணா? உனக்கு தெரியாமல் நான் கண்ட இன்பம் உரிமை கொண்டாட அல்ல. உனக்கு தெரியாமல் நான் கண்ட இன்பம் உரிமை கொண்டாட அல்ல. திட்டம் போட்டேயா நான் உன்னை வெல்ல? வெற்றி என் பக்கம் வேறென்ன சொல்ல? திட்டம் போட்டேயா நான் உன்னை வெல்ல? வெற்றி என் பக்கம் வேறென்ன சொல்ல? ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நான் என்ன அறியாத பெண்ணா? Hey, you pickpocket! Police will arrest you, eh? காசை திருடினால் கைவிலங்கு போட்டலாம். காதலை திருடி புட்டையா? சட்டம் தடுக்காத திருட்டையா காதல்? தொட்டு தொழுவாமல் தீராது மோகம். ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே? நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே? நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. நாணம் பெண்ணுக்கு வேணும், நேரம் வந்தாலே கூறும். நீ எந்தன் கைப்பாவைத்தானே. ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே? நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே.
தாலி உன் மார்பில் பொன்னூஞ்சலாட தாரமாக நீ மாற வேண்டும். தாலி உன் மார்பில் பொன்னூஞ்சலாட தாரமாக நீ மாற வேண்டும். நல்ல தாயான பின்னாலே தாலாட்டு, நல்ல தாயான பின்னாலே தாலாட்டு. அன்பு தாம்பத்தியம் ஒன்றேதான் உன் வெற்றி, அன்பு தாம்பத்தியம் ஒன்றேதான் உன் வெற்றி. ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே, நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. நாணம் பெண்ணுக்கு வேணும், நேரம் வந்தாலே கூறும். நீ எந்தன் கைப்பாவை தானே. ல 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 ல. என்ன பிரதர், டியூட் பாடின கலப்பா? அடடே, அவதான் பச்சை குழந்தை தனமா என்னமோ காதல் பண்ணிட்டு தெரியறானா, உனக்கு புத்தி எங்கடா போச்சு? கவிதையா போடுற? தாலி உன் மார்பில் பொண்ணு ஊஞ்சல் ஆடவா? ஏண்டா உன் கண்ணுக்கு முன்னாடி தூக்கு கயிறு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க, அதை மறந்துட்டியா நீ? சரி, அவதான் என்ன காதலிக்கிறான், நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்ல போறேன். ஏண்டா டே, உன் வாழ்க்கை தான் பாழானது, பாழாயிடுச்சு. அவ வாழ்க்கையும் எதுக்குடா பாழடிக்கிற? வாட் கேன் ஐ டூ? நேர போய் அவள்கிட்ட சொல்லு, அம்மா நான் காதல் பண்றேன்னா சும்மா வாஞ்ச நேரத்துக்கு ஏதோ ஜல்சாக தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய நிலைமை எப்படி, பொசிஷன் எப்படி, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடு. கம் ஆன், டு இட். அரே அல்லா, எல்லாமே 2 நாள்ல எப்படி? புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே 2 மாசம் ஆகுமே. அதனாலதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லிருக்காங்களே. அடியா ட்ரெஸ் எங்க? ரூம்குள்ள இருக்கு. ரூம் எங்க இருக்கு? இது கூட தெரியாதாக்கும்? ட்ரெஸ் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அங்க என்ன முணுமுணுப்பு? 2 நாள்லயே புள்ளைய பத்து கொண்டான்னு சொல்லுவான் போல இருக்குது. அறிவு கட்டவன் சொல்ல முடியாது, சுப்பீரியர். சிரிப்பு என்னடி வேண்டி கிடக்குது? நீங்க படுற அவஸ்தையை பார்த்து சிரிக்காம வேற என்ன பண்றதா? இருக்கிறது 2 நாள் அவஸ்தைப்படாம குதூகலமா இருக்கு சொல்றேன். எனக்கு நான் கூட 2 நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஐயோ, இத்தியாதிக்கே 2 நாள் பத்தாதுங்கிற. இதுல வேற ஒரு விஷயம் வந்து புந்துக்குச்சா? இட்லி. நீ போய் டிபன் கொண்டா போ. பாப்பா, இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டியிருந்தா காலகாலத்துல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். எல்லாம் இந்த வீட்ல தான். இது பேண்ட்ங்க. ஓ, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். இங்கதான் எல்லாம் அலகலகா இருக்க. இட்லி. எல்லாம் அவசரம் தான். சாப்பிட வரீங்களா? ஒண்ணு நீ இட்லி கூட இல்லன்னா மாவை கூட, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். அடுப்புக்கு என்ன பண்ணுவீங்க? சாராய பணியா அடுப்போட பிடிச்சிருக்கிறேன். என்னமோ எல்லாரும் பொண்டாட்டிகளை சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க ரொம்ப தான் அழட்டிக்கிறீங்களே. என்னவோ பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன? ஆச்சா, ஆச்சா, வாங்க. ஆச்சா, டைம் இல்ல எனக்கு. போடு இட்லி போடு. சட்னி சாம்பார் எல்லாம் தலைமையில ஊத்து. டைம் இல்ல எனக்கு. கனியத்து கூட டைம் இல்ல. போட் ஸ்பீக். சட்னி போடு. அதிலே போடு, நான் கலக்கிறேன். ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல சாப்பிடுங்க, விக்கிக்க போகுது. finger bounce finger quick towel இருங்க. தொட. ஆமா, எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? ஒரு பொண்ணை பார்க்க போறேன். பொண்ணை பார்க்கவா? ஆமா. என்ன வயசு இருக்கும்? உன் வயசு இருக்கும். ஏன் பைசா? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவளே பண்ணிக்க வேண்டியதானே? அறிவு கட்டவளை அடிச்சு லாக்கப்ல தள்ளிடுவேன். நான் யார் தெரியுமா உனக்கு? நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு பொண்ணை கையும் களவுமா பிடிக்க போறேன். she is a pickpocket. அப்படியா? போங்க. என்னங்க? ஏண்டி ராத்திரிக்கு வந்துருவேன்ல? எதுக்கு? நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு விருந்து கொடுக்கறேன். நீங்க இதெல்லாம் போட்டுட்டு ஜாம்பன் வரணும். விருந்து யாருக்கு? உங்க மருமக பிள்ளைக்கு. யாரு? மருமக பிள்ளையா? ஓ, அந்த ஆபத் வந்தவனா? அதே அநாத ரட்சகனுக்கு தான். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சீக்கிரம் வாங்க. நான் வர்றேன். ஆனா இந்த ட்ரெஸ் போதுமா? இதெல்லாம் எதுக்கு? நோ. மாப்பிள்ளை பார்க்க வரும்போது மாமனார் ஒரு கெட்டப்போட வரணும். அதுக்குதான் இந்த செட்டப் எல்லாம். All this. Excuse me, your orders please. We are waiting for someone. Okay. அம்மா, சொன்ன நேரத்துக்கு வந்துருவாங்க. சொன்ன டைம்க்கு கரெக்ட்டா வந்துருவாருப்பா.
ஏம்மா என்ன பார்த்தா பஃபூன் மாதிரியா இருக்கு? நோ சார், யூ ஆர் ரியலி ஹேண்ட்சம். அப்பா, ரகு. ஓ, என்ன சார் அப்படி பாக்குறீங்க? மரியா, உன்னை என்னமோ நினைச்சேன். உன் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, தேங்க்யூ சார். இன்னைக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் நினைச்சபடியே நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டார். அது எப்படி சார் நான் நல்லவன்னு அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சீங்க? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவாங்கல்ல. இப்போ சுருக்கமா உங்களை பத்தி ஒரே வரியில சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். மிஸ்டர் ரகு தான் விரோதிக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டார். அவ்வளவு நல்லவர். Am I right? ரைட். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மரியாதை? நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சு வந்தா நீ உங்க அப்பா கூட்டிட்டு வந்து எக்கச்சக்கமா மாட்டி விட்ட. அப்பாக்கு தான் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல, சொல்ல வேண்டியது இப்பவே சொல்லுங்களேன். அப்பா, ரகு உங்ககிட்ட என்னமோ கேட்கணுமா? என்ன மிஸ்டர் ரகு, என்ன விஷயம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சும்மா மனசுல இருக்கிற தைரியமா சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு மனசே இல்ல சார். ஐம் சாரி, மனசுல ஒண்ணுமே இல்ல சார். ஷீ ஜோக்கிங். கேட்க மறந்துட்டேனே, என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓ, தேங்க்யூ. நீங்க ஆர்டர் பண்ணிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். Hello, get me police control room immediately. Yes. I am CBI Special Officer Stephen speaking. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, ரகுவை காணோம்? நீங்க இருங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன்.